வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணையறதுக்கு இன்னொரு முக்கியமான புள்ளி துண்டு போட ஆரம்பிச்சிருக்காரு. சோ அந்த முக்கியமான புள்ளி யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது மத்த கட்சியில இருக்க பெரும் புள்ளிகள் தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணையணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. அந்த வகையில சமீபத்துல ஆதவ் அர்ஜுனா ஏடிஎம்கேல இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் டிவிகேல இணைஞ்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்த கட்டமா ஏடிஎம்கேல இருக்க மருது அழகுராஜ் டிவிகேல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஏன்னா மருது அழகுராஜ் சமீப காலமா தளபதியை பத்தி புகழ்ந்து அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இப்போ அவர் போட்டிருக்க ஒரு பதிவு பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, புரட்சி தலைவரை வாத்தியாரே என்றும் புரட்சி தலைவியை அம்மா என்றும் அழைத்து நெகிழ்ந்து மகிழ்ந்த ஏழை எளிய சனங்கள் விஜயை அண்ணாவா அன்னை தமிழ் மண்ணை ஆளவா என அழைக்கும் காலம் தொடங்கிவிட்டது அப்படின்ட்டு ஏடிஎம்கேல இருக்க மருது அழகுராஜா இப்படி ஒரு பதிவை இப்ப போட்டிருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி தளபதியை புகழ்ந்து அடிக்கடி நிறைய போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவரு தமிழக வெற்றி கழகத்துல சேரறதுக்கு துண்டு போடுறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஓகே, இந்த மருது அழகுராஜோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேமுதிக கட்சியில இருந்து 2008 வெளியில வந்து அதிமுக இணைகிறாரு. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைகிறாரு. அதுக்கு முன்னாடி 2006 சட்டமன்ற தேர்தலில் அதே திருப்பத்தூர் தொகுதியில தேமுதிக சார்பா போட்டிட்டு இருக்காரு. இந்த மருது அழகுராஜா ஜெயலலிதா உட்பட நிறைய அதிமுக அமைச்சர்களுக்கு மேடைகள்ல பேசுறதுக்கு உரை எழுதி கொடுத்திருக்காரு. ஜெயலலிதாவோட பல புகழ்பெற்ற பேச்சுகளுக்கு பின்னணி குரலா இருந்தவர் இவர்தான். மோடியா லேடியா, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படிங்கிற வசனங்கள் எல்லாமே இவர் எழுதி கொடுத்ததுதான். சோ இவர் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வரதுக்கு தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கூடிய சீக்கிரத்துல தளபதியை சந்திச்சு கட்சியில இணைஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.